கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரே உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு கர்த்தர் நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில, அவனுடைய குடும்பத்தில, அவனுடைய ராஜ்யபாரத்திலே நல் விசேஷங்களை ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணி அதை செய்தும் முடித்தார். அதனாலே இங்கே தாவீது சொல்லுகிறார், நல் விசேஷங்கள் நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே, நீரே தேவன் என்று இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு தேவன் நல் விசேஷங்களை வாக்கு பண்ணுவதற்கு தாவீதினிடத்துல அப்படி என்ன இருந்தது? தேவன் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீது இருந்திருக்கிறார். தாவீதும் பாவம் செய்திருக்கிறார். பாவம் செய்தாலும் உடைந்து போன இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே மீண்டும் திரும்பி இருக்கிறார் தாவீது. ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக ஆண்டவரிடத்தில் திரும்புகிறதை பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவனாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிறவராக, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமும் உடையவராக காணப்பட்டதை வேதத்திலே பார்க்கிறோம். தாவீதனுடைய காரியங்களுக்காக, அவனுடைய ராஜ்யபாரத்திற்காக அதை குறித்தே யோசித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தாவீது காணப்படவில்லை. தாவீதனுடைய எண்ணம் எல்லாம், ஏக்கம் எல்லாம், இருதயம் எல்லாம் தேவனை குறித்தே இருந்தது. தேவனுடைய ஆலய பிரகாரத்தை குறித்தே இருந்தது. அவன் முதிர் வயது ஆன பொழுது ராஜாவாக இருக்கிறார், முதிர் வயதாக இருக்கிறார். அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது, அவருடைய ராஜ்யபாரம் பலத்து காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று மிகவும் வாஞ்சையோடு தாகத்தோடு தாவீது இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, தன்னுடைய மகன் அப்சலோம் அவன் ராஜ்ய பாரத்தை பிடுங்க வேண்டும் என்று வரும் பொழுது அவன் அதை விட்டு விட்டு இறங்கி போகிறதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தான் அவனுடைய காரியங்களில் அவனோட வாஞ்சை இருந்தது. ஆனால் தேவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 84:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம். அங்கே 2ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியும் தவனமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது என்று பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, உன்னுடைய இருதயம், மாமிசம் எல்லாமே கர்த்தருடைய ஆலய பிரகாரம் கர்த்தரை குறித்தே இருந்தது. இவ்வளவாக தேவனை நேசித்த ஒரு மனிதன், தேவனிடத்துல அன்பு கூறினவர், தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்த அந்த தாவீதுக்கு தான் அநேக நல் விசேஷங்களை கர்த்தர் வாக்கு பண்ணினார், அதை செய்து முடித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல் விசேஷங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் இருங்கள். அவருடைய ஆலய பிரகாரங்கள் மேல், ஆலயத்தை குறித்த காரியத்திலே கண்ணு கருத்துமா இருங்க. எந்த அளவுக்கு ஆலயத்துல இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்த ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியோடும் தவனத்தோடு நீங்கள் காணப்படும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கர்த்தர் நல் விசேஷங்களை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரார்.